வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து மீஷோவில் வாங்கினது கார்னர் லேம்ப்பு. நல்லா நீட்டாக தான் பேக் பண்ணி வந்திருக்கு. நான் இதை ஆர்டர் பண்ணி 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. அது இப்போ இன்னைக்கு தான் வந்திருக்கு. இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து வுட்டில் வரா மாதிரி நான் நிறையா ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் போட்டிருந்தாங்க. 4 ஸ்டார் 4.5 ஸ்டார் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரின்னு தான் நான் நல்லா இருக்கும்னு தான் வாங்கினேன். இது வந்து 1000 ருபீஸ் ஆச்சு. இது நாங்கள் இப்போ கொஞ்சம் உல்டாவா தலைகீழாக ஓப்பன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டூல் மாதிரி வந்திருக்கு. இது ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு அமைச்சிருக்காங்க. இது வுட்டில் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. தெரியுதா பார்த்தா? நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இது வந்து 3 ஸ்டாண்டு வந்திருக்கு. இதுலேயே வந்து ஸ்க்ரூ வந்துரும்னாங்க. அப்புறம் வந்து ஒரு லேம்ப்பு, அது உள்ள செட் பண்ணுற மாதிரி ஒரு பல்பு, எல்லாமே அதில் இருக்கும் உள்ளதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ இது இந்த கவர்லாம் கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள அந்த லேம்ப் இருக்கு. இப்போ நம்ம அதையும் எடுத்து பார்த்துடலாம். அதை நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணிட்டதுனால அது அடியில் இருக்கு. இதை திருப்பி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம். அதை இதனுடைய இதனுடைய இதை நம்ம செட் பண்ணி பார்த்துட்டு சரியில்லைனாக்கா 10 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி கொடுத்துருக்காங்க. அந்த லேம்ப் அதில் இருக்கு. அதை கொஞ்சம் தலைகீழாக தான் கட் பண்ணி எடுக்கிறதா இருக்கு. அதை எடுத்தால் தான் தெரியும் அது உள்ள என்னென்ன இருக்குன்னு. அவங்க சொல்லியிருக்க மாதிரி எல்லாம் வந்திருக்கா என்னன்னு தெரியல, பார்க்குறோம். இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது மீஷோவில் வந்து ரிட்டர்னும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு. 7 டேஸ் 10 டேஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஒரு ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி. அந்த லேம்ப் வந்துருக்கு பாருங்க. நல்லா பேக்கிங் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இந்த லேம்ப் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, வெறும் தக்க மாதிரி தான் இருக்கு. பல்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸில் வந்திருக்கு. அதில் வந்து அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா பல்பு கொடுத்துருக்காங்க. எல்இடி லேம்ப்பு தான் அது. இதில் வந்து சென்டரில் அந்த 4 ஸ்க்ரூவையும் வச்சு நல்லா பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த கீழே அந்த ஸ்டாண்டை முதல்ல கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதனுடைய ரேட் வந்து 1000 ருபீஸ் ஆச்சு. இப்போ அதை வந்து ஸ்க்ரூ வந்து அதில் செட் பண்ணிட்டு இருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறமா அந்த பல்பையும் வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு. அது பார்த்தா நல்லா ஹைட்டாக தான் இருக்கு. இந்த பல்பெல்லாம் இப்போ நாங்கள் செட் பண்ணிட்டோம். நல்லா பிரைட்டாக இருக்கு அந்த எல்இடி லேம்ப்பு. அந்த எல்லோ கலர் காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து 3 ஸ்டாண்டு வருது. மேல இருக்கிற ஸ்டாண்டு கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால நான் வந்து சின்ன குபேரர் சிலை வச்சிருக்கேன். அதுக்கு கீழே 2 இடத்துலயும் நம்ம வந்து பிளான்ட் வைக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட அந்த சின்ன சைஸ் பிளான்ட் இல்லை, அதனால நான் வந்து புர்ஜ் கலீஃபாவோட ஸ்டாச்சு வச்சிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பிளான்ட் தான் வச்சிருக்கேன், இண்டோர் பிளான்ட். தர வரைக்கும் பாருங்க, அந்த கீழே அந்த ஃப்ளோர் வரைக்கும் தெரியுதா உங்களுக்கு கேமரால?
ஹைட் நல்ல ஹைட்டா இருக்கு. பார்க்கறதுக்கும் நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அந்த வுட் கலரும் அந்த எல்லோ கலர் லேம்பும் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து 5 ஸ்டார் கொடுப்பேன். உங்களுக்கும் இது வாங்குற ஐடியா இருந்ததுன்னா நீங்க தாராளமா மீஷோல வாங்கலாம். இது எப்படி இருக்கு, செட் பண்ணது நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.